வணக்க மக்களே, உங்கள் ஐசக் மறுபடியும் வந்துட்டேன். என்ன ரொம்ப நாள் வந்து பார்க்கல அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. கொஞ்சம் வேலை இருந்ததுனால வர முடியாம போயிடுச்சு. கண்டிப்பா வந்து இந்த வீடியோவை நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். குறிப்பா வந்து விஜய் சித்ராவுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபேன்ஸ் அவங்க எல்லாரும் கண்டிப்பா என்கிட்ட இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் எதிர்பார்த்திருப்பீங்க. ஏன்னா விஜய் சித்ரா நம்ம எல்லாரையும் விட்டு மறைஞ்சு 1 வருடம் ஆச்சு. அந்த டேல வந்து என்னால வீடியோ போட முடியல. ஏன்னா கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து விஜய் சித்ரா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ண வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. மறுபடியும் வந்து இதே விஷயம் தான் விஜய் சித்ரா பேரண்ட்ஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கரண்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சோகம் அது வந்து நம்ம திரும்பி திரும்ப அது வந்து கிளற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு தடவை வந்து பேசிட்டாங்க, மறுபடியும் அவங்க கிட்ட போயிட்டு இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த விஷயத்த பேசும்போது கண்டிப்பா வந்து அந்த ஞாபகம் நம்மளுக்கு அதிகமா வரும். நிறைய விஷயங்கள் இப்போ ஃபேஸ்புக்ல நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஃபியூ குரூப்ஸ்ல வந்து நான் போயிட்டு இருக்கேன். அங்க வந்து டெய்லி வந்து கண்டிப்பா விஜய் சித்ராவுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸோடைய சில சில டிக்பிட்ஸ் சின்ன சின்ன சீன்ஸ் வந்து போடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸ் சமர்ப்பணம் செய்வாங்க. அந்த மாதிரி வந்து போயிட்டே தான் இருக்கும். டெய்லி வந்து நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். ஸோ அதையும் தவிர வந்து விஜய் சித்ராவை பத்தி நான் பேசணும்னா நிறைய பேர் பாக்குறீங்க. பாக்குற நிறைய கமெண்ட் பண்றவங்க என்ன கமெண்ட் பண்றீங்கன்னா, ஐ மிஸ் யூ சித்து அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் பண்றீங்க. நிறைய தடவை இந்த ஒரு பாஸ்ட் 1 இயரா வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கோம். இந்த போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நியாயத்துக்காக நம்ம வந்து இந்த பாஸ்ட் 1 இயரா வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து ஒரு டிரான்ஸ்பேரண்டா வந்து எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஸோ மேபி அந்த க்ளோஸ் சர்க்கிள் உள்ளவங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து டெய்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனா இப்போ நம்ம தூரமா இருக்கோம். நம்ம வந்து ஒரு நியூஸ் வந்து டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சாலிடான ஒரு விஷயம் இப்போ இன்வெஸ்டிகேஷன் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு டிரான்ஸ்பேரண்டா வந்து பேசப்படாத காரணத்தினால வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து கொடுக்க முடியாம போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் வந்து கண்டிப்பா ஆன்லைன்ல தான் சர்ச் பண்ணுவோம். இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணாலும் ரொம்ப பேக் டேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஆன்லைன் நியூஸ் அந்த மாதிரிலாம் கவர் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா சரியான இன்ஃபர்மேஷன் அப்படி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் டெய்லி இதை பத்தி பேச முடியாத ஒரு காரணமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக வந்து நம்ம பேசாம இருக்க போறது இல்லை. அதுவும் இந்த 1 வருஷம் திரும்பிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய நிறைய கனவுகள் இருந்திருக்கும். அந்த கனவுகள் வந்து இப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து அவங்களோட கனவுகளை வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விஜய் சித்ராவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில மட்டும் இல்ல உலக அளவுல நிறைய பேருக்கு அவங்க தெரிஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவங்கள நினைக்கிறதுக்கு. ஸோ அவங்க கூட வந்து அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க அவங்க இந்த அளவுக்கு ரீச் ஆயிருப்பாங்க அப்படின்னு. இதுல என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இந்த நல்ல பெரிய வெற்றி காணும் ஒரு ஒரு சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நடந்தது வந்து ரொம்ப கவலையான ஒரு விஷயம். அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னும் மேலும் மேலும் வந்து கண்டிப்பா பேரும் புகழும் வாங்கிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. அது எனக்கு தோணுது, உங்களுக்கும் அப்படித்தான் தோணுது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நான் பேசுறது வந்து சொரமே இல்லை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அகெயின் வந்து நம்ம இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா மனசு கஷ்டமா தான் இருக்கும். இந்த 1 வருஷமா நிறைய ஹேஷ்டேக் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் விஜய் சித்ரா அப்படின்னு சொல்லியிருப்போம். நிறைய தடவை வந்து பேசியிருக்கோம் இதை பத்தி. நிறைய இடத்துல ஷேர் பண்ணிருப்போம், டேக் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாலும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா தெரியாததுனால நம்மளுக்கு ரொம்ப வந்து சோர்வு அடைஞ்சிட்டோம். ஆனா நிற்பாட்ட போறது இல்லை, நம்ம இதை ஸ்டாப் பண்ண போறது இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பா வந்து நியாயம் கிடைக்கும். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகும்போது நிறைய கெட்ட விஷயங்கள் வந்து அந்த கதவு மூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கதவோட சாவி அந்த திறவுகோல் வந்து நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய குரல் மட்டும்தான் அப்படின்னு நான் வந்து உண்மையா நம்புறேன். நம்ம எவ்வளவு பேசுறோமோ அது வந்து பேச 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 நம்மளோட நம்பிக்கை குறையாம இருக்கும் பொழுதுதான் வந்து நியாயம் வந்து கிடைக்கும். சில பேர் வந்து நினைக்கலாம், ஏன் நியாயம் வந்து வந்து இவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டேது, தப்பு செஞ்சுட்டா வந்து நியாயம் கிடைக்க மாட்டேது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஆதகம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா என்னைக்குமே வந்து நம்மளுடைய குறிக்கோள் வந்து ஒரே விஷயமா தான் இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கணும். நியாயம் கிடைக்கணும், நியாயத்துக்காக தான் போராடுறோங்கிற அந்த நம்பிக்கையை வந்து நம்ம மனசுல வச்சுட்டே தான் இருக்கணும். நம்பிக்கை இல்லாம இருந்தா வேலைக்கு போயிடுவாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா
ஒருவேளை வந்து நம்ம அது கிட்ட நெருங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு விலகி போனோமா, அந்த வெற்றியை, அதாவது நியாயத்துக்கு அந்த நியாயம் கிடைக்க வேண்டிய அந்த தருணத்தை வந்து நம்ம தவற விட்டுருவோம். சோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மனசுல என்னைக்குமே வச்சுக்கணும். இது இந்த விஷயத்துக்கு மட்டும் பொருந்தாதுங்க. வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். பொறுத்திருக்கணும். ஏன்னா ஒரு டைம் வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாத போது, நம்மளுடைய எண்ணங்கள் வந்து கண்டிப்பா வந்து நேர்மையா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த நியாயம் நம்மளுக்கு கிடைக்கும். சோ பொறுத்தார் பூமி ஆளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு நாள் பொறுக்கிறது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பிறந்த காலத்துல இருந்து இந்த பூமி உருவான காலத்துல இருந்து வந்து நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து போராடிதான் வந்து நம்மளுக்கு நியாயம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரிதான் இப்போ பெண்களுக்கு எதிராக நடக்கிற நிறைய வன்கொடுமைகள் வந்து நம்ம போராடிதான் வந்து நியாயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். சோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம போக்கஸ வந்து இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டெய்லி வந்து நம்ம அதை நினைக்கிறோம், நம்ம அதை பத்தி பேசுறோம், அதுக்கு குரல் கொடுக்குறோம். முக்கியமா வந்து பாசிட்டிவா நம்ம இருக்கணும். இனிமே இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. இது யாருக்குமே இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டங்கள், இந்த மாதிரி பேச்சுக்கள் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் ஸ்டில் நம்ம வந்து இதை பத்தி பேச போறோம். ஜஸ்டிஸ் ஃபார் விஜய் சித்ரா கண்டிப்பா வந்து சீக்கிரமா கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுளை பிரார்த்திப்போம். அதே சமயம் இந்த ஒரு வருஷம் திருமணனால விஜய் சித்ராவுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்குவோம். அவங்க அப்பா அம்மா வந்து கண்டிப்பா வந்து பத்திரமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், அதையும் நம்ம கேட்டுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தைரியமா இருங்க, பாசிட்டிவா இருங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். நன்றி.